தொழில்நுட்பம் உங்கள் தொழிலை எப்படி பாதிக்க போகுது? சென்ற மாதம் வந்து எலக்ட்ரிக்ஸனுடைய டெஸ்லா கார் வந்து டெலிவரி ஆகி ஓனர் பண்ணி தாங்க போச்சு. இளைஞரை வந்து கார் புக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ, இளைஞர் பேர் அடித்து அட்ரஸ்லாம் அடித்து அவருக்கு டெலிவரிக்கு ஓகே அப்படின்னு நான் ஓகே பண்ணாங்க. தட்டின உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகி ஷோரூம்லேருந்து அது தானாக போய் அவர் வீட்டு வாசலில் போய் நிற்கும். பார்த்துருப்பீங்க செய்தி. அங்கே அப்படி ஆகி போச்சு. தமிழ்நாட்டில் என்ன, போன மாதம் பஞ்சாப்ல ஆள் இல்லாத ஓட்டுநர் இல்லாத டிராக்டர் ஒன்று பரிசோதனை மூலம் வெற்றிகரமாக முடிஞ்சது. செய்தி நீங்கள் பார்த்தீங்களா நான் நினைக்கிறேன். இந்தியாவில் பஞ்சாபில் டிராக்டரில் ப்ரோக்ராம் செட் பண்ணி ஓகே கொடுத்த பிறகு நீ எவ்வளவு தூரம் உழவுன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உழுதுட்டு அது வந்து கரையை விடுது. டிரைவர் தேவை, டிரைவர் அது உழுது. நாற்று நடுற மிஷின் வந்தாச்சு. ஆளே இல்லாத நாற்று நடுது. நேற்றைய முன்தினம் வந்து கர்நாடகா மாநிலத்தில் மஞ்சள் ரயில் பாதையில் ஒரு ரயில் விட்டார் பிரதமர். செய்தி படிச்சிங்களா? அது என்ன மஞ்சள் பாதை? ரயில் பாதையில் என்ன மஞ்சள் பாதை? ஓட்டுநர் இல்லாத பாதை. முந்தானே 2 நாளைக்கு முன்னாடி இப்போ பூந்தமல்லிருந்து போரூர்ல வரைக்கும் நம்ம வந்து ஓட்டி முடிச்சிட்டோம். டிரைவர் இல்லாத மெட்ரோ. அப்போ நவீனம் என்பது மனித உழைப்பை புறக்கணிக்கக்கூடிய சூழலுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்ற அந்த ஆபத்தை நாம் உணரவில்லை என்று சொன்னால், நீங்கள் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி உங்களுடைய வாரிசுகளை படிக்க வைத்தாலும் எதிர்காலத்தில் சிக்கலாம். போட்டுக்கலாம், கல்யாண பத்திரிகையில் போட்டுக்கலாம், அது யாரும் கேட்க தடுக்க மாட்டோம். கல்யாண பத்திரிகையில் நீ பிஇ போட்டுக்கலாம், எம்இ போட்டுக்கலாம், எம்சிஏ போட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். சம்பளம் என்ன, வேலை என்ன, அதெல்லாம் கேள்வி. அப்போ ஏஐ தொழில்நுட்பம் சம்பந்தமாக நடந்து முடிஞ்ச ஹரியானாவில் நடந்து முடிஞ்ச சிஐடியினுடைய அகில இந்திய பொதுக்குழுவில் 3 நாள் நடந்த பொதுக்குழுவில் 1 நாள் முழுக்க வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றி விவாதிச்சோம். அது தனியாக ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாங்க. நான் அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் என்ற முறையில் அதில் கலந்துக்கிட்டேன். தனியாக ஒரு டாக்குமெண்ட், ஏறக்குறைய வந்து ஒரு 80-90 பக்கம் கொண்ட டாக்குமெண்ட். ஏஐ தொழில்நுட்பம் வந்தால் என்ன ஆக போகிறது அப்படின்னு படிக்க பயமாக இருக்கு. தொழில்நுட்பம் வந்து எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தொழில்நுட்பம் மனிதனை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. மனிதன் தொழில்நுட்பத்தை கையாண்டது போக இன்னைக்கு தொழில்நுட்பம் மனிதனை கையாளுகிறது. அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. இந்த வரும்போதே நான் கேட்டு வந்தேன், என்ன எல்லாம் ஆளுங்க செல்போன் வச்சு செல்லிலேயே பேசிக்கிறீங்க. அதான் தொழில்நுட்பம். அப்போ உன்னை எப்படி அடிமையாக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆளுகிட்ட கூட பேசாத, நீயும் செல்போனை உரையாடி இருக்கலாம் மணிக்கணக்காக. பெட்ரூமில் கொண்டாடி ஒரு செல்லு, புருஷன் ஒரு செல்லு, 2 பேரும் ஒரே கட்டில் படுத்துங்கிறாங்க. ஆனால் இவங்க தனியாக பேசிக்கிறாங்க, இவங்க தனியாக பேசிக்கிறாங்க. பேசுறாங்களா இல்லையா? அப்படி ஆகிப்போச்சு. இதெல்லாம் வந்து நாம் பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2026 நாம் தேர்தலை